ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் ரோபோட் ப்ராஜெக்டே செஞ்சுட்டு இருந்தனால தனுஸ்ரீ ப்ராஜெக்ட் வந்து தொடாமல் இருந்தது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு தேவையான கம்பி வந்து கிடைக்காம இருந்தது. சரி, நானே போயிட்டு ஜியோ ஒயர்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சரியான தடிசாக இருந்தது. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். வால்யூம் கண்ட்ரோலில் க்ளூ கம் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஃபைன் டியூன் ஆகும். இந்த சைடு வந்து மடக்கி கட்டிங் லைட் போட்டுட்டு வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக வால்யூம் கண்ட்ரோல் ஆகுது இப்போது. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தொங்குது. ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட்டாக என்ன 2 தெர்மாக்கோல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பீஸ் தெர்மாக்கோல் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 2 பீஸு. ஸோ அதுக்கு தேவையான டூல்ஸு, நம்ம ஸ்கேலு, நம்ம ஆப்ரேஷன் டூல்ஸை எடுத்து வச்சுட்டு நம்ம ஆப்ரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ரேஷனுக்கு தேவையான கத்தி, மெழுகுவத்தி எல்லாத்தையும் எடுத்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு தேவையான 2 பீஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு தேவையான பீஸ் எடுத்து கரெக்டாக அந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு கீழே க்ளூ வச்சு கரெக்டாக அதுக்கு சப்போர்ட் போய் நிற்கிற மாதிரி அந்த 2 பீஸையும் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இந்த கண்ட்ரோலருக்கு தாங்கி பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி, இப்போ நம்ம தனுஸ்ரீ மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு இனிஷியலாக கம்மியாக இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் வால்யூம் அப் பண்ணேன் நம்ம கண்ட்ரோலர் மூலயமா. அழகாக சவுண்டெல்லாம் வந்தது. கரெக்டாக கண்ட்ரோல் ஆச்சு. இந்த ஆரஞ்சு கலர் லைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தா லைட்டாக தான் எரியுது. இது என்னன்னு பார்ப்போம்.